ஸோ குறிப்பாக ஒரு ஃபோக்கஸ்டாக பார்க்கும் பொழுது வேலையில் பெரிய சேஞ்ச் கிடைக்கும். அரசியல்வாதியாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த 2026வது வருஷம் ஒரு புதிய புகழையும் புதிய பொறுப்பையும் புதிய உச்சத்தையும் உங்களுக்கு இந்த வருடத்தில் தந்தே தீரும். ஏன்னா போன ஒரு வருஷம்லாம் நம்ம பதவி நிற்குமா, நமக்கு ஏதாவது பொறுப்பு வருமா, நம்மளை எங்கேயாவது தூக்கி போட்டுருவாங்களா வெளியில் யாராவது அப்படின்னு தான் பயத்தோடு போச்சு உங்கள் வாழ்க்கை. ஆனால் இந்த வருஷம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு சிம்ம சொப்பனமாக அனைவருக்கும் திகழ்ந்து உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எதிரிகள் அத்தனை பேரையும் வீழ்த்தக்கூடிய ஆற்றலை இறைவன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். ஸோ ஒட்டுமொத்தத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு 2026வது வருஷம் பெரிய மாற்றத்தை தரக்கூடிய வருஷமாக கண்டிப்பாக அமையும்னே நான் சொல்லுவேன். எந்த வழிபாடுகளை செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கை மிகச்சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கன்னிராசிக்கு சம சப்தமமாக 7ஆம் இடத்துல சனி பகவான் வர்றதுனால சனி பகவானுடைய திருக்கோவில் எங்கே உங்களுக்கு பக்கத்தில், உங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு சனீஸ்வரன் கோயில் நீங்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் சரிதான், அந்த சனீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு சனிக்கிழமை அன்னைக்கு தீபம் 2 தீபம் ஏற்றி வச்சு உங்கள் கையால் ஒரு 2 பேர்த்துக்கு ஏதாவது ஒரு தானம், ஒரு சாக்லேட்டில் தொடங்கி ஒரு சுண்டலில் தொடங்கி எது வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். உங்கள் கையால் ஒரு தானம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து பாருங்களேன், உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் சுபிட்சமானதாக இந்த வருஷத்தில் அமைந்தே தீரும். மேலும் இந்த 2026வது வருடம் உங்களுடைய வாழ்க்கைக்கு பல்வேறு விதமான மாற்றங்களையும் நல்ல பல திருப்பங்களையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக அமையணும்னு சொல்லி நானும் மனதார முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.